கிட்ட போகாதீங்களா இருடா யாரு அந்த பையனா அண்ணா இருக்கீங்களா Hey guys, விக்ரமிக்கி அப்துல். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா செத்த காலேஜுக்கு தான் வந்திருக்கோம். இல்லடா. இரு எங்க என்ன சொல்லு கரெக்டா? ஹேய். தெளிவா நடந்து போகுதா? ஐயோ என்னது இது? உங்களுக்கு புரியுதா? கேமரால கேப்சர் ஆகல நம்ம பேசிட்டு இருக்கப்போ தெளிவா வந்து காமிச்சு போகுது. கேக்குதான் தெரியல. விக்ரம் அப்துல் வராதே வராதே ஏய் 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 ஐயோ எங்க அம்மா மேல சத்தியமா இங்க இல்ல ப்ரோ. டேய் மணி விளையாடாத. டேய் சார்டா டேய். டேய் மணி. மணி. டேய் மணி. மணி. இருக்குது நீ இருக்குது மஜா பண்றோம். மஜாவா செருப்பு பிஞ்சிரும் நான் ஓடுறேன். என்ன நாயா? என்ன ப்ரோ நாயா வந்துட்டு இருக்கு கண்டினியூவா? 3 நாய் போகிறதுக்குள்ளே 4 நாய் வருது வெளியே. அதான் அதான் சொல்கிறேன். விடு வெளியே போட்டோம் நல்லது தான். ரொம்ப நாள் ஆச்சு இல்லை கேஸ் லாஸ்ட் டைம் இங்கே தான் வந்து ஜிவிக்கு வந்து பாம்பு இருந்துச்சு. அந்த கிளிப்பை நான் போடுறேன் உங்களுக்கு, ஓகேவா? பாருங்கள். பாம்பு கால் மேலே ஏறிச்சு. சரி நைட் விஷன் அடுத்து சரி எடி பாம்பு. இந்த வேப்ப மரம்லாம் சின்னதாக இருந்துச்சியா, என்ன இவ்வளோ பெருசாக வந்துச்சு? இந்த ஊருக்குள்ள வரும்போது சொல்லுவாங்க தெரியுமா அந்த காலத்தில் அப்படின்ற மாதிரி. குழந்தைய விட்டுட்டு போயிட்டு வந்து பார்த்தா இதா லைட் அடிக்காத சேர மாதிரி இருக்கு எனக்கு. சேர வேறு நக்கி பாரு. யோசிக்க மாட்டேன். நான் போன ஊரில் நக்கிறாரான். நான் வாயில் லேபாட வச்சிருக்கேன் நக்கிட்டு டிஎன்ஏ தான் சொல்கிறது. செருப்பால் அடிப்பேன். இன்ட்ரோ போயிடலாமா? போயிடலாம். கட் பண்ணு. Hey guys, welcome back to another new video. This is Vikramiki, மாறன், அப்துல். guys. ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் 3 பேர் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கோம். ஆனால் ஒருத்தர் மிஸ் ஆகிட்டாரு. யாருன்னா நம்ம சந்தோஷ் ப்ரோ. அவருக்கு வந்து சோடா புட்டியா இல்லாதப்போ இவ்வளோ பேசுவான், ஆனால் இருந்தால் பேச மாட்டான். என்ன ஆச்சுன்னா சீன்லாம் இல்லை ப்ரோ பாரு ப்ரோ, பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணு, சரியா? ஆஃப் ஸ்க்ரீனில் அடிவாங்க. guys ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன்னால வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வர முடியல. அப்படி சொல்லாமா வேறு சொல்லாமா? துக்க சம்பவம் ஏதாவது ஒன்று என்ன உங்களுக்கு என்ன தோணுதோ வச்சுங்க. காது குத்து மொட்டை அதுக்கு சொல்லுங்க. சம்பவம் என்னன்னா ஒரு கல்யாண நாள் இன்னைக்கு வரல. அதெல்லாம் சொல்லாதீங்க, ஏன் இதெல்லாம் பேசுறீங்க? சரி வேலை அவரு. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா செத்த காலேஜுக்கு தான் வந்திருக்கோம். என்னடா இங்கே வந்து ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு எங்களுக்குமே
இந்த தாட் இருந்துச்சு. என்னென்னா இதை பற்றி நாங்கள் ரூமில் பேசிகிட்டு இருந்தோம். எதுக்காக பேசணும்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த கோஸ்ட் வீடியோஸு கோஸ்ட் கிளிப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்து நாங்கள் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ரியாக்ஷன் வீடியோ அப்போ வந்து அந்த ரியாக்ஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் காலேஜ் மாதிரி. அப்போ உடனே வந்து இந்த இடத்தோட ஞாபகம் தான் எங்களுக்கு வந்தது. இந்த இடத்துல வந்து நிறைய மர்மங்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு எவன் வந்தாலும் எவனா ஒருத்தன் பொசஸ் ஆவாண்டா அப்படின்ற மாதிரி ஒன்றும் இருக்குது நம்ம வீடியோவில். ஏன்னா வந்து நாங்கள் ஸ்ரீனி சுஜி ஆல்ரெடி வந்திருந்தாங்க. அவங்க கூட வந்து நாங்கள் கெஸ்ட்டாக வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம் இந்த இடத்துக்கு. அப்போவே வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக ஒரு மாதிரி ஓகே அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் இங்கேருந்து கிளம்பவே செஞ்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த சைடே வரல ஆக்சுவலாக. அந்த வீடியோவில் எனக்கு பொசஸ் ஆச்சு. ஆமாம், நான் நினச்சேன் மணி அன்றைக்கி அடி வாங்குவான்னு நினச்சேன், பட் அடி வாங்கலை. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், ஃபஸ்ட்டு விக்ரமோட கையை தான் பிடிச்சிருப்பேன். ஏன்னா பொசஸ் ஆகிறன்ற பேரில் எவனா ஒருத்தவங்க அடிச்சிடறானுங்களா போட்டு. அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் அந்த கிளிப்பு போட்டு காட்டுறேன். பண்ணிட்டு போயிருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் எப்படி வீட்டுக்கு போய் பண்ணுவாங்க சொல்லி உனக்கு கால் பண்ணிட்டு சொல்லலான்ட்டு. ஜீவி கத்துறது இருக்குதும், நீ ஓடுறாத. அடுத்தது போடு. யோ விக்ரம் ப்ரோ. ஏய் என்னாச்சு? என்ன இங்கே என்ன இப்படி கீழே போடு. முறைஞ்சி என்ன ஒரு நிமிஷம் என்னாச்சு? என்ன இங்கே பாரு, என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு, இப்படி யோசிச்சு பார்த்து சொன்னா என்ன பாருடா, என்னாச்சுடா? இங்க பாருடா. ஏய் விக்ரம், விளையாடாத விக்ரம். என்ன ஏதோ பயமுறுத்த பாக்குறியா? டேய் இங்க பாரு. என்னாச்சு? சா வச்சிரும் உன்னை. எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? என்ன பண்ணாரு? இல்ல எனக்கு கரண்ட் டமால் ஆஃப் பண்ண எப்படி இருக்கும் மச்சான்? நீ ரூம்ல இருக்க டமால் கரண்ட் ஆஃப் பண்ண எப்படி இருக்கும்? ஏன் எனக்கு பேசுறது எனக்கு கேக்குது. உள்ள பாத்ரூம்குள்ள பேசுற மாதிரி எனக்கு கேக்குது. நான் சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். நான் பட்டு அடிக்குது ஜிபி. தென் வந்து அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கார்டில் இருக்குது. தென் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணுங்கள். நாங்கள் என்னன்னா இந்த லொக்கேஷன் வந்தாலே யாராவது பொசஸ் ஆகிடுறாங்க, அதுதான் வாடிக்கையாக இருக்குது. ஜீவிதா ஆயிருக்காங்க, நாங்கள் ஆயிருக்கோம். நம்ம வந்தது 2 டைம் தான், 2 டைமே வந்து பொசஸ் ஆகிருக்காங்க. அதேமாரி இந்த தடவை வந்து பார்க்கலாம். நம்ம போய் எப்பவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது பொசஸ் ஆகிடும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பொசஸ் ஆகிறதுக்காகவே ஒரு ரிச்சுவல் பண்ண போகிறோம். அந்த ரிச்சுவல் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ண போகிறோம் யார் பொசஸ் ஆகிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆல்ரெடி பொசஸ் ஆகிருக்கும். இவர் ஒரு வீடியோவில் பொசஸ் ஆகிருக்காரு விச் காலேஜில், அந்த வீடியோவை பார்க்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரகுமான் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பொசஸ் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி அவ்வளோ இல்லை மச்சான், ஏதோ இது வரைக்கும் ஜின்ல ஆயிருக்கும் எல்லாருமே அட் டைமில் ஒரே டைமில். அது ஒரு மாதிரி இழுத்துது. இது என்ன நடந்ததுன்னே ஞாபகம் இல்லை. நாங்கள் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவேர்னஸாக இருக்க போகிறோம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு வீடியோ பண்ணுறோம். இவங்க 2 பேர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நான் தான் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் நாங்கள் எப்பவுமே ஒன்றா தான் இருக்கோம். ஆனால் வீடியோக்குள்ளே வந்து மட்டும் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாராவது பொசஸ் ஆகிறோமா 3 பேருன்றதை வம்பிலுக்கு போகிறோம். என்ன நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லொக்கேஷன் பற்றி ஜீவிதா சொல்லுவோம். இதுவுமே வந்து சீரியஸாக வேறு லெவல் ஸ்பாட்டு. இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது ஒரு பாலிடெக்னிக் காலேஜ். இங்கே வந்து நார்மலாக காலேஜ் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த காலேஜில் வந்து ஒரு பையன் வந்து ஒரு ட்ரக் யூஸராக இருந்திருக்கானு. ஸோ மேம்க்கு வந்து அது தெரிஞ்சிருக்கு, அங்கே இருக்க அந்த டீச்சருக்கு அது தெரிஞ்சிருக்கு. அவனை வார்ன் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை கொண்டு போய் அங்கோட முடிக்காமல் அதை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போயிருக்காங்க. அவன் வந்து பயங்கர அடிக்ட் ஆகிருக்கான் அந்த ட்ரக்குக்கு. அவங்க வீட்டில் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க, தேவையில்லாத வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. சும்மாவே ஒரு டீனேஜர்ஸ்க்கு வந்து வீட்டில் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நமக்கு செம்மக்கோ வரும். ஸோ வந்து ஒரு ட்ரக் அந்த ஒரு இதில் இருந்திருக்கான். அவனோட நிலையிலேயே அவன் இல்லை. ஸோ அந்த ஒரு போதையில் வந்து அந்த மேமை வந்து ரொம்ப கொடூரமாக அவன் கொண்டிருக்கான். பாட்டில் உடச்சி வயிற்றில் குத்தி நிறையா, இது ஆக்சுவலாக நியூஸில் கூட வந்திருக்கு. அது இன்னும் சொல்ல உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி குத்தி வந்து கொன்னுட்டு அந்த ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு மர்டர் சொல்லுவாங்களா, அந்த இதுலேயே வந்து அவனும் அதே பாட்டில் எடுத்து கழுத்தை கட் பண்ணிக்கிட்டு அந்த போதில் அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் அவனே இறந்துருக்கான். ஸோ இந்த காலேஜ் வந்து இப்படியே இந்த பிரச்சனையிலே போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அது காலேஜ் வந்து ஒரு லெவலுக்கு மேலே சரியாக ரன் ஆகாமல் அப்படியே கைவிடப்பட்டதில் தான் அபார்டர் ஆகிடுச்சு. இப்போது நிறையா பேர் இங்கே வந்து
ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணுறாங்க தான், மார்னிங்லாம் நடப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கும் நிறையா நாய்ஸ் கேட்குறது, தொந்தரவு இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. எதுவும் உருவம் பார்க்குற மாதிரி சொல்கிறாங்க. நைட் ஆனால் யாருமே இங்கே வரமாட்டாங்க. ஸோ இங்கே போய் பார்ப்போம், ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டாக சீனி சுஜியோட அவங்களோட வந்து பண்ணதில்ல இவ்வளோ பார்க்கல பிரச்சனை. ஆனால் இப்போயும் மார்னிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குல்ல. இங்கே ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு தான் இருக்காங்க நினைக்கிறேன். பாட்டிலாம் இருக்குது வெளியே. எதுவுமே பெருசாக மாறின மாதிரி இல்லை பற்றி அங்கே இருக்காங்க. இது ஒன்றும் உழவை, இது விழுந்துருவோன்னு சொல்லிட்டு பயந்துக்கலான்னு. இல்லை உடஞ்சிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். அதான் இதுதான் உடஞ்சிருக்கு, உடஞ்சி கொட்டிருக்கு. ஆமாம். இல்லை பார்த்துருக்கோம், நாங்கள் பார்த்துருக்கோம். நானும் ஜிவி இருக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கோம் ஃபுல்லாக. இப்போ இல்லைவா இல்லைடா, வீடியோ பார்த்துருக்காருடா. ஜிவி வந்து அவள் காணாமல் போய் அவளை தேடி காணாமல் போய் கேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது இல்லை. நம்ம போய் ஒரு சென்டரான ஒரு பாயிண்டில் போய் உட்காந்துட போகிறோம். உட்காந்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ஏதாவது நடக்குதா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக விசிட் பண்ணிடலாம். ஏதாவது ஹியூமன்ஸ் இருக்காங்களா. எனக்கு ஆக்சுவலாக ஏதோ யாரோ நடக்கிற மாதிரி ஏதோ ஆக்டிவிட்டிஸ் லைட்டாக தெரியுது. ஆக்டிவிட்டிஸ் லைட்டாக இல்லை கேட்குது. நீ அப்படியே ஆரம்பிச்சாங்க. இவன் தான் இவன் செருப்பு சவுண்ட் சத்தியமாக இல்லை, எனக்கு இந்த சைடு தான் கேட்டுச்சு. நாலு சாப்பிட்ட பருப்பு கேட்டுச்சுடா. அதான் பருப்பு வயிறு கட்ட மட்டும் கட்டியிருக்கோம். எதுக்கு ஷோல்டர்லேயே கை வச்சு என்ன வந்துச்சு இப்போ? ஓகே விடு. ஆவலடா ப்ரொசஸ்லாம் அவர் ஏன்னா அப்படி பண்ணுற. ரெண்டு பேரும் ஏன் ரெண்டு பேருமே ப்ராசஸ் ஆயிரமா மணி? நீ என்ன பண்ணுவ? அவ்வளோதான், காப்பாற்ற மாட்டல. ஏய் அவ்வளோதான், ரெண்டு பேரும் இங்கே தான் வாழலாம். ஆக்சுவலாக என்ன ஒரு பிரச்சனைனா, எங்களுக்கு காதில் கேட்குறது வந்து உங்களுக்கு கேட்க மாட்டுது. நான் எடிட்டிங்லேயே பார்த்துட்டேன் ஒரு தடவை. நான் சொன்னேன் இந்த இடத்துல தான் இங்கே சத்தியமாக நிஜமாலே ஃபன்னாக நானும் கிட்ட இருந்தால் சவுண்ட் தான் நான் நினச்சேன். என்னடா செருப்பு இது? 100 ரூபா செருப்பு கறக்கு முறுக்கு கத்திடுது. தான் ஆட விட்டாலும் தான் செருப்பாடுன்ற மாதிரி. கிராஸ் பீடிங் தான் எடுக்குது. இப்போ அங்க ரெண்டு நாயா? நாய்டா. நான் வெளியே வரேன், ரெண்டு கண்ணு மட்டும் தெரியுது. ஜின்னு மாதிரி ரெண்டு கண்ணு மட்டும் தெரியுதுதான். கேஸ் ஜின்னு சொல்லணும்னா ஞாபகம் வருது. நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஜின் வீடியோ போச்சு. அந்த 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 வருத்தத்தில் இருக்கும்போது தான் வந்து இவங்க போய் வீடியோ எடுத்துருந்தாங்க. ஒரு வீடியோ 1 வாரம் பொழைச்சிக்கிட்டோம். நம்ம இங்கே உட்காந்து அது போச்சா? அதுவும் போய்க்கல, பரவாயில்ல. ஆனால் வியூஸ் போகல, என்ன பண்ணுறது? வியூஸ் போய மாட்டுது, காண்டாவது. இப்போ நான் ஏறும்போது ஆடி இருக்கோம் நினைக்கிறேன். நீ போயிட்ட நம்ம இருந்த ரூம் மீன்ஸ் சரி வா வா வா, அதை கண்டிப்பாக நான் விடுவா. இங்க எதுவுமே இல்லை, இங்கே சவுண்ட் கேட்குதுடா. வாடா, ஓகேடா வாடா. இங்கே உட்காந்துலாமா? பசங்க ஆல்ரெடி ஏதோ பண்ணியிருக்கானுங்க போல. எவ்வளோ பெரிய ரவுண்டு? பெரிய ஏதோ பண்ணிடுவாங்க போல. இங்கே ஓகேவா? சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ் நான் கேமராவை கட் பண்ணிக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிறோம். எங்கடா இரு எங்க சொல்லு கரெக்டா. எங்கடா? நீ தானே பார்த்து, நீ தான் சொல்லணும்.
இந்த மாதிரி இருக்குதா? ஏய் நம்ம லைட்லாம் ஆஃப் பண்ண பிறகு அப்படி இருந்திருக்கும். நீ எல்இடி வேறு ஆஃப் பண்ணிட்டல. ஆமாப்பா சத்தியமாக நான் பார்த்தேன் யாரும் இருந்தாங்கடா. நிஜமாலே யாரும் இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் நீ பாத்தியா? ஆமாம் அதே நான் சத்தியமாக நான் மக்கள்லாம் பேக் எடுத்தாங்க கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா ஆஃப் பண்ணோம். ஆஃப் பண்ணிவிட்டு திங்ஸ் எடுறான்னு சொல்கிற கேப்பில் ஏதோ கத்தனா அதான் ஓடி வந்து பார்த்தோம். கேமராவில் கூட கேப்சர் ஆகலையடா. ஆஃப் பண்ற அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லாம் அவனே பார்த்திருக்கான். அதான் சொல்கிறேன்னா அதுதான் அங்கே தலைவலி. ஐயோ என்னது இது? என்னது இது? என்னது இது? ஓ என்னது இது? என்னது இது? என்னது இது? என்னடா இது? கிட்ட போகாதீங்கடா, கிட்ட போகாதீங்கடா. இருடா. யாரு அந்த பையனா? அண்ணா இருக்கீங்களா? என்னடா இது? பக்காவா கொண்டா பண்ணிங்களா? நல்லா பார்த்தேன்டா. புரியுதா? கேமரால கேப்சர் ஆகல. நம்ம பேசிட்டு இருக்கப்போ தெளிவா வந்து காமிச்சு போகுதுடா. நீ பார்த்துருக்க இதுதான் முன்னாடியும். நீ முன்னாடி பார்த்துருக்க இதுதான். நம்ம வந்து இப்போ மாட்டிருக்கு. பின்னாடி எங்க ப்ரோ வருது? நம்மளை பார்க்குது போல ப்ரோ. என்னடா என்னடா நம்மள பாத்துறேன். இந்த பேர் நீ எதனா நீ பேசிட்டு அப்புறம் நீ வீட்டுக்கு போயிட்டு ஆயிரத்தில் குருஷியா அது பேர் என்னது? ஆயிரத்தில் ஒரு அது எதனா நீ சொல்லிட்டு போயிடுவேன். நாங்க என்ன பண்றது? கரெக்டு தான் தானா. ஆயிரத்தில் குருஷியா முன்னாடி வாடி வர முடியுமா? ஏய் பாத்ரூம் அண்ட இருக்கிறதுனால ஜின்னா இருக்குங்க. ஐயா நீங்க அந்த பேரை இழுக்காதீங்க ஐயா. தெய்வமே நீங்க பாத்தியோடா என்னடா டிஃபரெண்ட் ஆகுது போறா மூடி. எடுத்துட்டு போய் வச்சு வைப்போம். போன வாரம் பால் குடிச்சேன். வா 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 இங்கே வேறு இது நம்ம பார்க்குறது தான். நம்ம வந்து அங்கே உட்காருவோம் ஓகேவா. சத்தம் கேட்டால் நம்ம கூட போக தேவையில்ல ஓகேவா. எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இடம். நம்ம உட்காந்து ரிச்சுவல் பண்ணுவோம். ரிச்சுவல் பண்ணுறது உட்காந்து என்ன நடக்குது அப்படியே அப்சர்வ் பண்ணுவோம். ஓகே ஆமாம் அதான் சொல்கிறேன். சுற்றி என்ன நடக்குது என்ன நடந்தாலும் அப்படியே அங்கேருந்தே கேப்சர் பண்ணணும் ஓகேவா. அவங்க சூப்பர். சரி ஓகே போகலாம். பேக் வந்து பிக்சரு கட் பண்ணிக்க. திரும்ப கட் பண்ணும்போது எதனா வரப்போகுது. பரவாயில்ல கட் பண்ணுறான். நம்ம கண்டுபிடிச்சா லைட் எல்இடி மட்டும் ஆன்லேயே. கேஸ் ஆக்சுவலாக வந்து நான் ஒரு ரிச்சுவல் சொல்லியிருந்தோம்ல. இந்த ரிச்சுவல் தான். என்னென்னா இது வந்து நம்ம கோதுமாவில் ஒரு டால் செஞ்சுருக்கோம். இந்தமாரி டால்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பில்லி சூனியம் இவருக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அந்தமாரி டால் தான். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்கள் 3 பேரோட பிளட்டை விட்டுட்டு அங்கே ஒரு எம்டி கிரவுண்ட் இருக்குது. அந்த எம்டி கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து புதைக்க போகிறோம். எங்கள் பிளட்டோடு சேர்ந்து புதைக்க போகிறோம். புதைச்சிட்டு நாங்கள் வந்து இருக்க போகிறோம். இங்கே உட்காந்து நாங்கள் கம்யூனிகேட் பண்ணி அதை வர போகிறோம். அதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம இங்கேருந்து ஃபுல்லாக சுற்றி கேப்சர் பண்ண போகிறோம். இங்கே ஒரு நைட்ரேஷன் வைக்க போகிறோம். தென் வந்து இன்னொரு நைட்ரேஷன் பேக்கில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே புதைக்கிறோம் இல்லையா. இதை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அங்கே ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நம்ம பிளட்டை பார்த்து ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மணி பிளட்டை கொடுப்பான். ஃபஸ்ட்டு நீங்கள் பிளட்டை கொடுப்பீங்களா? அப்புறம் நான் பிளட்டை கொடுப்பேன். நீ எப்படி பண்ணுறது? அப்துல் ப்ரோ தான். இதுதான் உன் மார்க் வச்சாரல்ல. இது ரோட் பிடிக்க வீட்டுக்காரன் அதிகமாக ஸ்ட்ரைக்கு எந்த வரல குத்தலாம்? நடுவரில் குத்துறியா? ஏதோ ஒரு வரல என்ன குத்திடாது. நடுவில் ஒரு வரல அதில் குத்து வரல. யாராவது குத்தா தான் வரும். ஆமாம் கேட்டு குத்துறா. நம்பி நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஏன்டா இப்படி பயப்படுறாரு? அவ்வளோதான். நம்பிக்கை தான் ப்ரோ வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்குது எனக்கு. அழுத்தி பிடிங்களா? இப்படி அழுத்தி இப்படி பிடி. அப்படி பிடிச்சிட்டே இரு. காட்டு ப்ரோ. வலிக்குதா? ஆல்ரெடி கொத்துனது வலிக்குதா? இங்கே வச்சு அப்படி கற்றுட்டுமா அவ்வளோதான். வெய் போதும். எப்படியும் பிளாக் அண்ட் ஒயிட் தான் போடுவேன். என்னடா ஒரு குத்துக்கே சத்தம் வருதுங்க. விடு 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 வா. இன்னைக்கு இருக்குது மஜா பண்ணுறோம். மஜாவா? செருப்பு பிஞ்சிரும். நான் ஓடுறேன். நான் எடுத்து பொட்டு வை ப்ரோ. இந்த டைலாக் சுற்றி நின்று அதுக்கு சொல்லணும். இது மஜா தான். வா ரத்தத்தை வச்சுட்டு ரொம்ப நினைக்காத. நடுவில் வச்சு இதில் நேரத்தில் வை. தெரியுதா?
ஓகே சாமி. ஓகே நீ வாடா வேறு முள் எடுக்கிறேன். திட்டு வாங்கிருக்கேன். முள் என்ன வைக்கிறீங்க விக்ரமண்ணா? கேஸ் நாங்கள் வந்து நீடில் மறந்துட்டு வந்துட்டோம், அதனால இந்த முள் வச்சு போகிறோம். வச்சுக்காதீங்க, வேறு முள் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? எனக்கு டபுள் முள். என்னடா சிலுக்கு சிலுங்குற பொம்பளை மாரி பண்ணாத காட்டு. எனக்கு வந்தால் ரத்தம் தக்காளி சட்னி குத்துனா வலிக்குண்டா. வலிக்க தான் செய்யும். எனக்கு தான் லைட்டாக எறும்பு கடிச்ச மாதிரி. எத்தனை சொல்லிடுவாங்க கேட்டிருப்பியா? சரி ஓகே சார். என்னடா எல்லாம் நடுவரிலே காட்டுறீங்க, எனக்கு புரியலடா. வேறு வரலுக்கு அதை வேலை இருக்குதா? ஏய் சி செருப்பாலே அடிப்பேன். 2 பேரும் குத்துறீங்க. வாடா வாடா வாடா. ஏய் ஒரு ரத்தம் போதும் வச்சுக்கலாமா பேசாம? இல்லை எனக்கு புரியல. அடுத்த 6 மாதம் எனக்கு வாடா வாடா. எடிட்டிங்ல தான் பண்றா கைஸ் இங்கே போகிற கேமரா ஆன்ல கொஞ்சம் பச்சையாக சொல்கிறேன். எடிட்டிங்கில் தான் போடுற ரத்தம். க்ரீன் மேட் ஓட்டிட்டு வாங்கி நான் போடுறேன் பைத்தியக்காரா. டேய் சி கட்டுறேன் வச்சு வைக்கிறேன்டா. அங்கே வர ஒரு ரத்தம் காய் சீக்கிரம்டா. ஏய் இரு இரு. எஸ் இரு இரு இரு. வை பக்கத்தில் வை. டாடி என்னடா சப்பிட்டே சத்தம்லாம் கொடுக்குற? வலிக்குது. இங்கே மணி ஹார்ம்ஃபுல். நீ அவட்ட கொடு, இவன் கொடு, நீ பண்ணுடா. ஏய் அவர் ரொம்ப அழுத்தம் லைட்டாக குத்தி இருக்கா? கேமரா ஆஃப் பண்ணி ரெடி பண்ண மணி ஒன்று ஓடிடுவான் குத்திட்டு. அவ்வளோதான். இதுக்காடா இவ்வளோ சீன் போடுறீங்க? பயமாக இருக்கும். ஏன் ரத்தம் என்னடா எந்த கலரில் இருக்குது? கைஸ் சாரி, உங்களுக்கு எல்லாருக்குமே பிளாக் அண்ட் ஒயிட் தான் தெரியும். ஓகே வச்சாச்சு. இந்த மட்டும் அப்படியே பெருசாகுது. எங்கே பார்த்து சொல்கிறடா? சரி ஓகே 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 ஃபன்லாம் இருக்கட்டும். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டால் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் குத்தி முடிச்சா பரவாயில்ல அடக்கம் பண்ணிட்டு வர போகிறோம். ஓகே போகலாமா? அது எல்லாமே இது பண்ணுறேங்க. ரத்தத்தெலாம் அதான் எங்ககிட்ட ரத்தம் இல்லை, இதுக்குள்ளே தான் ரத்தம் இருக்குது. கைஸ் நாங்கள் அங்கே போய் உங்களை மீட் பண்ணுறோம். அப்படி போகிற வழியில் ஏதாவது நடந்துச்சுன்னா, உங்களுக்கு ஆக்டிவிட்டி நடந்துச்சுன்னா கேமரா ஆன் பண்ணுறோம். ஓகேவா? போகலாம். வாடா. ஆமாம், ஆன்லேயே தான் வச்சுட்டு வந்திருக்கேன். இது இந்த மாதிரி வெட்ட வெளியில் நிற்கிறதே ஒரு பயத்தை உருவாக்குதுடா. டேய் கம்முன்னு இருடா. காட்டு நான் தோன்றேன். நாய்ங்கெல்லாம் வந்து நோட்டீஸ் ஆகி போகிறதுக்கு காட்டு காட்டு ஆளு கொண்டு இப்படி தூரத்துலேருந்து பார்க்க வேற மாதிரி இருக்கிறாடி. டேய் இப்போ புதைச்சனால அது பிரச்சனை வராதுல்லடா. பார்க்கணும். ரத்தம் கிடைச்சது. ஆமாம் இல்லை இல்லை வா வா வா. பயமாவே இருக்கு. ரத்தத்தை வச்சுட்டு புதைக்கிறோம்டா. இல்லைடா ஏதாவது செடிக்கிட்டே ஓடுந்த வாடா. நான் தான் சொல்கிறேன்ல, வேணையாக வலிச்சு கூட்டுறீங்களா நல்லா? ஏ வந்துரு, பேசி வச்ச மாதிரி அங்கே போய் உட்காந்துருவோம்.
எதுவாக இருந்தாலும் நாங்கள் வரட்டும். இது ப்ரோ ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்போது எடுக்கிறது தானே ப்ரோ. அப்படி ஓடுது ப்ரோ, அப்படி ஓடுது ப்ரோ. என்ன ப்ரோ ஓடுது சத்தம் கத்திட்டு? புரியுதா? இங்கே தான் மச்சான் கேட்குது. கத்தாண்டா அப்படி இருந்து இப்படி வந்துச்சுடா. நம்ம வேணா போய் பார்த்துருக்கோம். மணி நீயாடா கூட அதுக்கு தான் உங்க கூப்பிட்டு போகிறேன்டா. அசைதுடா. எது அசைஞ்சது? சரியா அசைது. ஆமாம். உள்ளது இல்லைல்ல. சரி எனக்கு ஒரு மாதிரி ஜாய்ஸ் அது நாங்கள் புதைச்சதுலேருந்தே ஒரு மாதிரி வியர்டாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. படபடன்றது புதைக்காம இருந்திருந்தா கூட இவ்வளோ இது இருந்திருக்காது. நான் அது எதுவும் சொல்லாமலே மணி வந்து புலம்புமா. இப்போ நான் வர சொல்ல ரொம்ப இதாக வரும். எனக்கு ரத்தம் கொடுத்துட்டோமா அதுதான் வேறு எதுவும் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் ரத்தம் கொடுத்துருக்கோம் காய்ஸ். இந்த மண்ணில் புதைச்சி விளாட்ற விளாட்டுலாம் நாங்கள் விளாட்ல. ஆனால் எனக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு. என்னது? எனக்கு இன்னும் ஒரு 6 மாதம் ரெஸ்ட் கிடைக்குது. வாழ்க்கையை விட்டு டிக்கெட் கிடைக்கும். என்னது அது? டேய் நல்லா க்ளீனாக இருக்குடா. தெளிவா நடந்து போகுதுடா. டேய் உள்ளதானே போகுது. காண மறைஞ்சிச்சு. தெளிவா நடந்து போகுதுடா. டேய் உள்ளதானே போகுது. காண மறைஞ்சிச்சு. கேஷ் ஒன்றும் கிடையாது. பெருசாக எதுவுமே பண்ணிக்க. ஃப்ரீயாக விடு. அவன் போய் உட்காருவோம். உட்காந்து நானும் பார்த்துப்போம். விடு ஓகே. இங்கே பார்த்தோம். இந்த புதர்லேருந்து இந்த புதருக்குள்ளே போகுது அப்படியே. சரி வா போகலாம். ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற உள்ள. ஆமாம் வா சுடு கேஷுவலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாய் தான் குலைக்குதுடா. எப்பா பயமாக இருக்குடா. அந்த சவுண்டு கேட்டதுலேருந்து போய் தோண்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் போடா திரும்ப. ஏன்டா பயமாக இருக்குடா. நீ எடுக்கலாம்டா. சத்தியமாக எடுக்கணும்னு நினச்சா எடுக்கலாம்டா. நீ மட்டும் போய் எடுத்துட்டு வரியா? நான் மட்டும் எப்படா போக முடியும்? என்னடா போக முடியுது. பயமாகவே இருக்கு. மெடிஷன் ரெக்கார்டில் தானே இருக்குது. ஏய் செடி ஆடுது பற்றியா? அதே இடத்துல தான் ஃபஸ்ட் தூங்கிடுச்சு. விடுங்க நம்ம போய் தான் சொன்னோம். நம்ம பேசி போனோம். போத்ததில்லை எதுவுமே போத்ததில்லை. ரெண்டும் ஒன்று தான். சென்டர் ஆஃப் த பில்டிங். ஏஞ்சி போக போகிறது இல்லைடா. கத்தியில் நம்ம குத்திக்கினாலும் மற்றவங்க குத்தினாலும் கொலை தான்டா. சாவதான்டா போகிறோம். என்னது? கத்தி எடுத்து நம்ம குத்திக்கினாலும் மற்றவங்க நம்மளை குத்தினாலும் சாவு நம்மளுக்கு தான்டா. நாங்கள் சொன்ன மாதிரி இந்த இடத்துலயே உட்காந்து சுற்றி நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் நான் என் கத்துது. ஆனால் நம்ம பேசி வச்ச மாதிரி நகரக்கூடாது. உள்ளே வருதுன்னு எனக்கு ஏதோ கைஸ். இப்போது டாக்ஸோட ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது கைஸ். சும்மா சொல்லக்கூடாது. ரொம்பவே வந்து வீடாக எங்களுக்கு ஃபீல் ஆகுது. இந்த இடத்துக்கு இவ்வளோ நேரம் வந்து சைலண்டாக தான் இருந்துச்சு. இப்போ புதைச்சிட்டு வந்தேன். அதை ஏன்டா சொல்லிட்டு இருக்கப்போ உன் பின்னாடி பேகா சாயிடா சார் இது பின்னாடி பேகு தான்டா. ஏன்டா சாவுற? பண்ணாதீங்க. ஆமாம் நாய் கற்றுது. அதான் நான் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நாங்கள் உள்ளே வரப்போ அந்த நாய் நாங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. நாங்கள் உள்ளே வரப்போ அந்த நாய் வந்தது. பட் ஆனால் சவுண்ட் எதுவும் கொடுக்கல. அதான் ஒன்று அண்ணா தெரியாமல் பண்ணிட்டோண்ணா. யார் கடை பேசிகிட்டு இருக்க? கைஸ் இப்போ நாங்கள் வந்து கேமரா ஆஃப் பண்ணிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெறும் கேண்டில் வெளிச்சத்தில் மட்டும் உட்காந்து நாங்கள் கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சுன்னா நாங்கள் டக்குன்னு கேமரா ஆன் பண்ணி லைட் ஆன் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. ஓகேவா? சிம்பிளாக சொன்னால் விளையாட்டு தான். எதுவுமே தெரில. கடை திறப்பு விழாக்கா பண்ணுற ஸ்பீடாக தான் ஏற்றி தொலையேன்.
ஏதோ ஒரு புதுசாக ஒரு சவுண்டு கேட்குது, கிரிக்கின்னு ஒரு மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து உள்ளே ஏதோ யாரோ வரதுக்கான நிறைய சிம்டம்ஸ் வந்து தெரியுது. ஏன்னா நாங்கள் உள்ளே போயிட்டு அதை புதைச்சிட்டு இங்கே நாங்கள் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆளுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்து கம்யூனிகேட் பண்ணி பார்ப்போம். சரியா? உங்களுக்காக தான் நாங்கள் வந்து அந்த டாலை வச்சுட்டு வந்திருக்கோம். அந்த டாலில் எங்களோட ரத்தம் தான் இருக்குது. இங்கே வந்தால் தான் நீங்கள் வந்து எங்களை வந்து பொசஸ் பண்ணுவீங்களே. இப்போ யாராவது மேலே வரலாம், நீங்கள் எங்கள் 3 பேரில் யார் மேலே வேணால் வரலாம். நாங்கள் அதுக்கு தயாராக தான் இருக்கோம். வரீங்களா? எங்கள் 3 பேரில் யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க உடம்புக்குள்ள நீங்கள் வரலாம் தாராளமாக. அது மணியாக இருக்கலாம். ப்ரோ நான் அப்புறம் அசிங்கமாக திட்டுருவோன் ப்ரோ. 3 பேர் தானே மணியாக இருக்கலாம். மயிறு நீ எதுக்கு என் பேர் சொல்கிறேன்? 3 பேர் தானே சொல்ல 3 பேர்லாம் சொல்லாத, என்னை விட்டுருங்க. அது விக்ரமா இருக்கலாம், அப்துல்லா இருக்கலாம், மாறன்லாம். என்ன இப்படி பண்ணுறீங்க? அதெல்லாம் சிரிக்குதா? அவ்வளோ பெரிய காமெடி இல்லையே இது. நீ எதாவது கேளு ப்ரோ. ஏதோ மேலே ஏதோ ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது கைஸ். இது பில்டிங் மேலே ஏதோ நடக்குது. நாங்கள் அந்த சின்ன பொம்மையை புதைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல மொத்தமாகவே ஏதோ மாறின மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நாங்கள் அப்படி பண்ணது உங்களுக்கு எதுவும் பிடிக்கலையா, இல்லை நீங்கள் ஏதாச்சும் எங்களை பண்ண ட்ரை பண்ணுறீங்களா? உங்களுக்கு ஏதாவது பசி இருந்ததுன்னா தயவு செய்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த பொம்மையை சாப்பிட்டுட்டு அதோடு விட்டுருங்க எங்களை. 2ஆவதா ரத்தம் விட்டா உங்களுக்கு பிடிக்காதா? ப்ரோ என்னடா இவர் இப்படி அவர் ஏதோ சந்தேகம் கேட்குறாரு. அது ஏன்டா அப்படி கேட்குறாரு? ஏன் அமைதியாக இருக்கீங்க? ஒரு மாதிரி ரொம்ப வியர்டாக இருக்கு. பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்குதான், ஏதாவது பண்ணுங்க. அவங்க சிரிப்பாங்க, ஏன் நம்ம அழுக வேண்டியிருக்கும். சாரி. கம்முடா, மோந்திரம் போட்டுருக்குறா. எங்களை சுற்றி தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? வாங்க கிட்ட வாங்க. ஒன்றும் சொல்லடா. டேய் பேக் கொளுத்திக்க போதுடா லூசு போயில. இங்கே வரீங்களா? சென்டர் ஆஃப் த பில்டிங் வரீங்களா? வேலை மாதிரி எனக்கு சத்தியமாக தெரில. இன்னும் நல்ல காலம் பிறகுது. இந்த பொம்மை காசு நினச்சி ஏதோ சத்தியமாக இப்போ ஏதோ போன மாதிரி இருந்தது. இது எனக்கும் லைட்டாக தோணுச்சு, அதான் டக்குன்னு அதை கேட்டேன். நான் 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சத்தம் ஏதாவது சேகையால் எங்களை வந்து நீங்கள் உணர்த்தலாம். பயமா வேலைக்கு வருது. இப்போ என்ன பண்ணலான்னா ஆளுக்கு ஒருத்தராக தனித்தனியாக பிரிஞ்சு போகலான்னா இல்லை எல்லோரும் போத்தல இருங்க. ஆளுக்கு ஒரு 10 நிமிஷம் இந்த பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தனித்தனியாக போய். இப்போ நான் போகிறேன்னா நீங்கள் 2 பேர் இருங்க. அதேமாரி இவர் போகும்போது நம்ம 2 பேர் தனியாக இருக்கலாம். அடுத்து நீ போ. சரியா? நாங்கள் போயிட்டு எல்லாருமே நாங்கள் 2 பேருமே இருக்கலான்றது பிரச்சனை இல்லைடா, தனியாக போகலான்றதுடா பிரச்சனை இல்லை. நாங்கள் 2 பேர் தான் எல்லாத்தையும் பார்த்துட போகிறோம்ல. அப்படின்னா உனக்கு என்ன பயம்? நாம் பேசுறது காய்ஸ் அந்த புதைச்சோம்ல, அந்த புதைச்ச இடத்துல இதுதான் கத்திட்டு இருக்குது. நாங்கள் என்னத்தை பார்க்குது, என்ன இளவு பார்க்குதுன்னு தெரில. ஆனால் நாங்கள் நைட் விஷன் வச்சுருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எதை பார்த்து கத்துச்சின்னு சொல்லிட்டு நைட் விஷன் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காந்து பார்க்கணும். சரி நான் கிளம்புறேன் இப்போது ஒரு 10 மினிட்ஸ். ஓகேவா? இங்கேயே உட்காரணுமா? இங்கே இருங்க. எதாவது ஆக்டிவிட்டிஸ் இருக்கான்னு பாருங்கள். நான் போய் சுற்றிட்டு வரேன். எனக்கு எதாவது ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சா கேப்சர் பண்ணுறேன். அதேமாரி ஒருத்தராக போகலாம். ஆமாம், யார் அதிகமாக கேப்சர் பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கலாம். சரியா? ஓகே. அது போய் நான் ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டு ஆக்சுவலி இந்த தான் சொல்கிறேன். இதை அவன் பார்த்தோன்னா இல்லையான்னு தெரில.
நாங்கள் பார்க்கும்போது இல்லை. மேலே போகிறேன்டாண்ணா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுல்ல. எனக்கு சத்தியமாக எனக்கு நீங்கள் அந்த ரத்தம் வச்சதெல்லாம் எனக்கு செட்டே ஆகலை. நீ ஃபஸ்ட்டு பயம் சாவாதரா, அவனே தனியாக போயிருக்கான். நீ பயன்படுத்தல எனக்கு ஒரு மாதிரி விஷயம் வராது. அப்படி இல்லை, நான் தனியாக போகிறதுக்கு தான் நான் யோசிக்கிறேன். நான் அவனை அப்படி விட்டுற மாட்டேன், கவலைப்படாத. தங்கிடுச்சு. வெளியே போய் ஆளை கூப்பிட்டு வந்து உன்னை காப்பாற்றிடுவேன். உங்களுக்காக தான் நாங்கள் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கோம். என்கிட்ட நீங்கள் பேசலாம் தாராளமாக, என் முன்னாடி கூட வரலாம். உள்ளே போகுது. நீங்கள் இங்கே இருக்கீங்களா இல்லாட்டி அங்கே போயிட்டீங்களா? என் பக்கத்தில் இருந்தால் ஏதாவது செய்க மூலிமா நிரூபிங்க நீங்கள் இங்கே பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. என் கூட யாரோ நடந்து வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பசங்க அங்கே உட்காந்துட்ருக்காங்க. தம்பி நீ தானே அது? இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள்? வாய்ஸ் கரெக்டாக இந்த பில்டிங்க்கு அப்படியே பேரலாக இங்கேருந்து கட் பண்ணால் அப்படியே ஆப்போசிட்டில் கேட்குது. என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் அலுவலகம் மூலிமா? கைஸ் சுற்றி சுற்றி ஓட விட்றாங்க கைஸ். கைஸ் இந்த பில்டிங் ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஜீவிதா வந்து இந்த பில்டிங்குள்ளே தான் பொசஸ் ஆகி நின்னா. சவுண்டு எனக்கு வேலை தலை வேணா தலை. இன்னுமே ஞாபகம் இருக்குது இந்த ரூமு. அங்கே ஏதோ பார்த்தேன் கைஸ், கரெக்டாக இந்த ரூமுக்கு ஏதோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. யார் தம்பி? நீ தானே அது? தம்பி உள்ள ஒரு பீர் பாட்டில் தெரியுது. யார் ஆள் இருக்காங்களா? கதவு ஆடுது. யாரு? நல்ல ஞாபகம் இருக்குது. இந்த இடத்துல கிரில் கேட்லாம் இருந்துச்சு. இந்த கிரில் கேட்டில் வந்து ஜீவிதா வந்து பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தா. இப்போ அந்த கிரில் கேட்டுக்கு காணும். நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? உங்கள் ஆத்மா ஒன்றும் சாந்தியா இல்லையா? நான் உள்ளே வரது உங்களுக்கு பிடிக்கலையா? இந்த காலேஜ் ஏன் இவ்வளோ எங்களுக்கு மைண்டில் நிற்குதுன்றதுனால இந்த ஆக்டிவிட்டிஸ் வச்சு தான் நீங்கள் சொல்லலாம். வேறு இந்த ரூமில் தான் நீங்கள் எங்கே போனீங்க? என் முன்னாடி வரதுக்கு ஏன் இவ்வளோ தயங்குறீங்க? பீர் பாட்டில் இங்கே இருந்துச்சு. தலை ஐயோ எனக்கு வேலையே ஆகல
தலை இப்படிலாம் இருந்தீங்கன்னா. ஐயோ என் பக்கத்தில் இருக்க எல்லா திங்ஸும் அங்கிட்டு இங்கிட்டு நெருங்கி விழுது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. திடீர்னு ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. ரொம்ப வீடாக இருக்குது. அதேமாதிரி ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் எல்லோரும் தனியாக போயிடும். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. என் டைம் முடிய போகுது. இன்னும் அப்படியே மேலே அக்கா சத்தியமா வேணும்னு பண்ணலக்கா. சத்தியமா சொல்றேன் அண்ணா, சத்தியமா சொல்றா வேணும்னு பண்ணலடா. ஆனா நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு உங்க கூட சேர்ந்ததுதான். சத்தியமா உங்க கூட சேர்ந்ததுதான். கேட்குதான் தெரியல. நான் அந்த ரூம் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். அப்படி ஃபுல்லாக அந்த ஹால் ஃபுல்லாகவே கேட்குது. ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாகவே நான் ஃபுல்லாக திருப்பி பார்த்துட்டேன். ஆனால் அந்த ரூம் அலறுது. ஆனால் யாருமே இல்லை. முன்னெலாம் சத்தம் கேட்கும், எதாவது வந்து ஷேடோ மாட்டிக்கும். இதில் வந்து சுற்றி பார்க்குறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. நான் கீழே போகிறது தான் கரெக்டு. கிரமே என்ன இருந்தாலும் முன்னாடி வாங்க. போகட்டு சத்தம் போடாதீங்க. டைம் தான் வேஸ்ட்டு. எனக்கு கொடுத்துருக்கிறது 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷத்தில் உங்களை கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. நாங்கள் இங்கே நிறையா தடவை உங்களை பார்த்துருக்கோம். பார்க்கலனா கூட பரவாயில்ல, உங்களை நிறையா தடவை பார்த்துருக்கோம். மறுபடியும் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. செடி ஸ்மெல்லாக வருது. வேஸ் ஏதோ உழுந்துச்சு, என்னன்னு தெரில. தவளையா என்னன்னு தெரில. பக்கா ஓடாதீங்க. எனக்காக நில்லுங்க. நான் கேப்சர் பண்ணிட்டேன் உங்களை. நான் உங்களை பார்த்துட்டேன். எங்க அம்மா மேல சத்தியமா. விக்ரம், அப்துல் வராத. இங்கே இல்லை ப்ரோ. கூட ப்ரோ. டேய் அந்த மணி விளையாடாத. டேய் சார்ரா. டேய் மணி. டேய் மணி.